திரிசூலம் ஐவரி பாலமுருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான். ஒரு ஆலயங்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் தேவை, ஒவ்வொரு நகரிலும் தேவை, ஒவ்வொரு வாழ்விடங்களில் ஒரு கோயில் இருக்கிறது அவசியம். அந்த கோயில் அது கொடுக்கக்கூடிய காஸ்மிக் பவர், டைனமிக் பவர் அது உணர்ந்தால் தான் தெரியும். ஆனால் உணர்வுபூர்வமாக அந்த பகவானை பார்க்க முடியும். எப்பவுமே ஆலயங்கள் இருக்குன்னா அதுதான் சத்சங்கம். நல்லிதயம் கொண்டவர்கள், நல்ல மனம் கொண்டவர்கள்லாம் ஒன்றிணையக்கூடிய இடம். அவங்கள போட்டி இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சகம் இல்லை, சூழ்ச்சி இல்லை, ஒருத்தர் ஏமாத்துகிற பழக்கம் கிடையாது. முழுக்க முழுக்க தானும் வாழணும், பிறரும் வாழணும். இதில் தண்ணியும் குறை சொல்லிக்காமல், சூழ்நிலையை குறை சொல்லிக்காமல், யார் மேலேயும் குற்றம் சாட்டாமல் பொறுப்பெடுத்து வாழறது. இந்த பொறுப்பெடுத்து வாழக்கூடியவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆலயங்கள் அமைக்கிறாங்க. ஆலயங்கள் அது மனித உடல் அமைப்பு மாதிரி தான். எப்படி மனிதன் படுத்து ஒரு படுக்க வச்சுட்டாக்கல, அந்த கால் பாதம், அந்த பாதம் தான் கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. அதே பேர் தான் தொப்புள் கொடி. அந்த இடத்துல கொடிமரம் ஏற்றுவாங்க, அந்த இடத்துல வழிபட வைப்பாங்க. இது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 7 சக்கரங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஜா, சகசிராரம் அப்படின்னு. அப்போ அந்த கருவறை வரைக்கும் பகவானோட அமைப்பு. அந்த நான் முந்தையே சொல்லியிருக்கேன் இல்லையா, உலகத்தில் மிகப்பெரிய வாசனையான பொருள் உயிர் தான். மனுஷனுக்கு இல்லை, எல்லா உயிருக்குமே உயிர். அந்த உயிருங்கிற வாசனை பொருள்னா அந்த உடம்பு நார ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த உலகத்துக்கே வாசனையான பொருள் முருகன், கடவுள் தான். அவர் உள்ள வாசம் செய்யக்கூடிய இடம் தான் ஆலயம். அந்த ஆலயத்தை எப்படி நம்ம உடம்பை திருமூலர் சொல்கிறார் இல்லையா, உடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே. இந்த உடம்பை எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், எப்படி கருத்தாக பொறுப்பாக வச்சுக்கணுமோ அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் ஆலயத்தில் பாதுகாக்கணுங்கிற ஒரு பங்கெடுப்பு எடுக்கணும். அதில் ஒருத்தர் சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கே. அதாவது நீங்கள் பிரசாதம் கொடுக்கும்போது பாருங்கள், கூட்டம் கட்டுக்கடங்காக கூட்டமாக ஒரு பிரசாதம் கொடுக்கும்போது, ஆனால் மற்ற நேரத்தில் வர்றதில்லை அப்படின்னாங்க. நிச்சயமாக அது அப்படி கிடையாது. அவங்களுடைய கர்ம பலன், இன்னொருத்தருடைய கர்ம பலன் தீர்றதுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. இவங்க கர்ம பலனை குறைச்சிக்கிறதுக்கு அன்னதானத்தை பற்றி அவங்களுடைய பாவத்தை கரையிறதுக்கு துணை செய்கிறாங்க. இது வாங்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாக்க வாங்கிறதுக்கு ஆள் இருந்தே ஆகணும், அது இல்லையா? அதனால் அதுக்காக ஏழைகள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அன்னதானம் சாப்பிட்றது பகவானோட பிரசாதம். அது வெறும் சாதமாக இருக்கிறது பகவானோட சன்னிதானத்துலேருந்து வெளியில் வரும்போது பிரசாதமாக இருக்குது இல்லையா? அது பகவானோட அருள் பார்வை. அவர் எப்படி மீன் பார்வையிலே பசியாத்துது, அதுமாரி பகவான் அது கண்ணால் அவர் அந்த பவர், காஸ்மிக் பவர், டைனமிக் பவர் எல்லாமே எப்படி நம்ம சன்னிதானத்தில் போய் நின்றவனே நம்மளுடைய கவலையெல்லாம் தீர்ந்துருது. அது உணர்வுபூர்வமாக தான் உணர முடியும். சாமியோட தரிசனம் பார்க்குறது நைவேத்தியம் பண்ணும்போது ஸ்க்ரீன் போடுவாங்க. அப்புறம் ஸ்க்ரீன் போட்டு அது மாயைங்கிற திரையை விளக்கி ஜோதி ஸ்வரூபமாக ஆராதனை பண்ணுவாங்க, தீபாராதனை பண்ணுவாங்க. அப்போ முருகனை பார்க்குறபோது ஒரு சிலிர்ப்பு, ஒரு புத்துணர்ச்சி, அப்படிலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதாவது தமிழ்க்கடவுள் முருகன். புதிய புதிய சிந்தனை கிடைக்கும், புதிய புதிய ஆற்றல் கிடைக்கும், அரிய புதிய தொழில் வாய்ப்புகள், வர்த்தக வளர்ச்சிகள், அளவில்லா அதிசயமான செல்வ செழிப்பாக வாழக்கூடிய நிலைமையெல்லாம் வரும். உடம்பு வலிமையாக இருக்கும். முருகனோட அருள் இருந்தால் உடல் வலிமையாக இருக்கும், மனசு வளமையாக இருக்கும். என்ன இப்படி இனிய பல விஷயங்கள்லாம் பாலமுருகன் சந்நிதியில் கிடைக்கும். அவரை சரணடைஞ்சோன்னா எப்படி பாஞ்சாலி சபதம் கேட்டிருப்பீங்க கதை. அதில் 2 கையும் மறைச்சிக்கிட்டு
என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கும்போது கிருஷ்ணர் வரல. நீயே கதிடாப்பான்னு கையை ரெண்டையும் மேலே தூக்கினோடனே, சரி இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் ஆகிறதுக்குல நீ தான் துணை அப்படின்னு சரணடைச்சிட்டானோடனே அவருக்கு வண்ண வண்ண சேலைகளாக வாரி வழங்கினார் கண்ணன். அதுமாதிரி கடவுள் வந்து சரணாகதி தத்துவத்தை விரும்புகிறார். அது வந்து பகவான் இருக்கிற இடம் வந்து அன்பு ஊற்று. பசிதாகம் உலக அத்தனை உயிர்களும் பசிதாகத்துக்குரிய அருட்பெரும் கருணை மிக்கவர். அதாவது சொல்லுவாங்க, கந்தனுண்டு கவலை இல்லை, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு வழி உண்டு, குகன் அதாவது முருகன் அருள் என்றைக்குமே இருக்க குறையில்லாமல் வரும். இப்போ இந்த கோயில்கள் நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு 50 உறுப்பினர்களாவது வேணும். அதில் வந்து தலைவராக ஒருத்தர் இருக்கலாம், பொருளாளராக ஒருத்தர் இருக்கலாம், இணை செயலாளராக 2 பேர் இருக்கலாம், பொது செயலாளராக ஒருத்தர் இருக்கலாம். அது எல்லாம் அந்த உறுப்பினர்கள் ஒரு 9 பேர் செயற்குழு உறுப்பினர்கள். இதுமாதிரி ஒரு பைலா போட்டு பேங்க் அக்கௌண்ட்லாம் வச்சுக்கிட்டு முறைப்படி நிர்வாகம் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அது வந்து கௌரவ தலைவர் இருக்கலாம், அப்புறம் வக்கீல் அவங்களோட துணை இருக்கலாம், ஆடிட்டர் இருக்கலாம். இதெல்லாம் வந்து கோயில் நிர்வாகம் நல்லா இயங்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி பிரமாணம். இது வந்து பக்தர்கள் வரும்போது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு போர்டு மாட்டியிருந்தாக்க இந்த கோயில் நிர்வாகம் நடந்துகிட்ருக்கு, இந்த கோயில் வந்து சரியான முறையில் இயங்கிக்கிட்டு இருக்கு, இந்த கோயில் நல்லா பெருசாக வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் அவங்களுக்கு மனசில் பதியும். அதனால சொன்னேன், எல்லோரும் வாங்க. பறந்து விரிஞ்சி இருக்குது மயில்புரி பாலமுருகனுடைய இடம். அந்த மலை மேலே பறந்து விரிஞ்ச கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் முருகனோட இடம் தான். இந்த கோயில் வந்து பெருசாகணுங்கிறது எல்லாருடைய பெரும் முயற்சியில் தான் அடங்கியிருக்கு. பெரிய ஆவல் எல்லாருக்கும் இருக்கும். அது இந்த மயில்புரி பாலமுருகன் ஸ்தலம் மிகப்பெரிய புகழடையும். நான் அந்த இடத்துல அர்ச்சகராக எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாது. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சாரசாரியாக ஜனங்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலமாக இருக்குது சென்னையில். அதுக்கு தான் சொன்னேன், இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னா நான் கூட நிறையா பேர் சொன்னேன், ஒரு லெட்ரு போடுங்க, மயில்புரி பாலமுருகன் திருசூலம் அப்படி சொல்லி உங்களுடைய பிரார்த்தனை, உங்கள் பிரார்த்தனை என்ன, வேண்டுதல் என்ன, கோரிக்கை என்ன, உங்களுடைய அறிவுரை என்ன, ஆலோசனை எதாக இருந்தாலும் ஒரு தொடர்பு வேணும் இல்லையா? முருகன்கிட்ட ஒரு தொடர்பு வேணும். முருகன் வந்து எப்படி பாரதியார் கண்ணனை தோழனாக பாவிச்சார், வேலைக்காரனாக பாவிச்சார், கடவுளாக நினைச்சார், தாயார் நினைச்சார். இதுமாரி முருகன் கந்தனும் கடவுளும் கண்ணனும் ஒன்று தான். நீங்கள் வந்து முருகனை எப்படி வேணால் நினச்சிக்கிட்டு உங்கள் பையன்கிட்ட பேசுகிற மாதிரி, உங்கள் அப்பாட்ட பேசுகிற மாதிரி, உங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு லெட்ரு எழுதுங்க. திருசூலம் மயில்புரி பாலமுருகன் அப்படின்னு சொல்லி அட்ரஸில் எழுதி போடுங்க. எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பதிவாயிடும், மயில்புரி பாலமுருகன் பதிவாயிடும். அது மட்டும் இல்லை, அந்த லெட்டர்லாம் இங்கே சன்னிதானத்துக்கு வரும்போது அந்த கோரிக்கைகள்லாம் நான் நீங்கள் கோத்திரம் பேர் நட்சத்திரம் எல்லாம் எழுதும்போது நான் காலையில் பூஜை பண்ணும்போது சங்கல்பத்தில் அதெல்லாம் சேர்த்துட்டுருவேன். எங்கே இருந்தாலும் நீங்கள் அதுக்காக பணம்லாம் ஒன்று கட்டுறதில்லை, ஒரு லெட்ரு போடுங்க, அந்த மயில்புரி பாலமுருகன் சன்னதிக்கு வந்து சேரட்டும். உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணி ரொம்ப ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணுறேன். அது நிச்சயமாக உங்களோட கோரிக்கை, உங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுன்னு நான் சொல்கிறேன். இந்த இது நீங்கள் இது நீங்களே ஒரு கற்பனையில் நினச்சிங்க, இந்த கோயில் எப்படி வளரணுங்கிறத நினச்சிங்க. அதாவது மயில்புரி பாலமுருகன் ஸ்தலம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பின்பக்கம் தேன் மலர் நிறையா இருக்கும், வாசமான மலர், வாசனை பூக்கள், வண்ணமயமான பூக்கள், அந்த நிறைந்த நந்தவனமாக இருக்கணும் பக்கத்தில். அதுக்கப்புறம் அருகம்புல்லேருந்து கிடைக்காத பொருளே இருக்கக்கூடாது. வாழை மரம், அரச மரம், வன்னி மரம், வில்வ மரம், வேப்ப மரம், ஆலமரம், பனைமரங்கள் எல்லாமே. அது வந்து மலை சரிவும் ஏற்படாது நிறையா மரங்கள் இருந்ததுனாக்க. அது மூலிகை செடிகள், மூலிகை மரங்கள் எல்லாம் வரும். இந்த மருந்து பொருள்லாம் எல்லாமே எல்லாம் கிடைக்கும். வாசனை பொருட்கள், வாசனை மரங்கள், சந்தன மரம் வைக்க முடியாது, அதை அனுமதி வாங்கணும். சாம்பிராணி மரம் வைக்கலாம். இதெல்லாம் வாசனையாக இருக்கும். அந்த மலையிலே எங்கே மணக்குது ஐயப்பன் மேலே மணக்குது அப்படி சொல்லுவாங்களே, அதுமாதிரி திருசூலம் மயில்புரி பாலமுருகன் கோயில் ஒரு ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுமாரி நிறைய செடி கொடிலாம் வளர்க்கப்படுது. இதை உங்கள் கற்பனையை நினச்சி பார்க்கிங்களே, இதை நீங்களாக தான் உருவாக்க போகிறீங்க. எப்போ உங்கள் மனசில் பதிவு வச்சுட்டிங்களோ நீங்கள் தான் இருக்கும். பூ, பழம், காய், கனி, நிழல் தரும் தோட்டம் இதெல்லாம் உருவாக்க போகிறது யாரோ நீங்கள் தான். நல்லா நினச்சி பாருங்கள், எண்ணி பாருங்கள். உங்கள் மனசு தரையில், உங்கள் ஸ்க்ரீனில்
என்னென்னவோ நல்லது கெட்டதெல்லாம் காட்சி நடக்கும். ஆனால் ஸ்க்ரீன் வந்து எப்போவுமே மாறாது. ஸ்க்ரீன் ஒரே ஸ்க்ரீன் தான். அதில் நீங்கள் தமிழ் படம் பார்க்கலாம், இங்கிலீஷ் படம் பார்க்கலாம், எந்த மொழி பார்க்கலாம். அதாவது இந்து மதத்தோட படத்தையும் பார்க்கலாம், கிறிஸ்துவ மதத்தோட படத்தையும் பார்க்கலாம், முஸ்லீம் மதத்தையும் பார்க்கலாம். ஆனால் அந்த ஸ்க்ரீன் அது ஒன்றும் ஆகாது. அது ஆத்மா அழிவில்லாதது போல் அந்த ஸ்க்ரீன் வந்து மாறாது, மனத்திரை மாறாது. அந்த மனசு திரையில் நீங்கள் பாருங்களேன், எது பழமையான மதம்னு நமக்கு தெரிஞ்சிருது. இந்து மதம் தான் பழமையான மதம். அதாவது எப்படி சொல்கிறாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழுங்கிறாங்க. அதுமாரி இந்து மதமும் மிகப்பெரிய மதம். அதாவது அந்த மண்ணில் நீங்கள் எத்தனையோ மதங்கள்லாம் வந்துட்டு போய் வந்து வரலாம், போகலாம், மறையலாம். அதாவது இந்து மதம் மட்டும்தான் இந்தியாவில் பாரத தேசம், இந்த புண்ணிய பூமி, கர்ம பூமி. இதில் அதாவது இதயத்து உலகத்துக்கே இதயம் போட்டது இந்தியா, தீபகற்ப நாடு. இதில் வந்து எல்லா மகான்களும் இங்கே தான் அவதரிச்சிருக்காங்க. எல்லா சித்தர் புத்தர்கள் எல்லாமே எல்லாமே நல்லது தான் நடக்கக்கூடிய இடமா இருக்குது. இப்போ இந்து மதம் மட்டுமே இருக்கிற காலத்தில் எவ்வளோ இன்பமாக இருந்ததுங்கிறத நினச்சி பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. நாடுகள் வேணால் பலவேறு பேரில் பிரிஞ்சிருக்கலாம், வேறு ஆனால் பாரத தேசங்கிறது அந்த காலத்துலேயே இருந்திருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு கேடு என்பதையே அறியாத மதம் இந்து மதம் இல்லையா? எந்த கேடு வந்ததில்லை. அதுக்கப்புறம் அந்நிய மதங்கள்லாம் முஸ்லீம் அவங்க ஒரு 1000 வருஷம் வந்துட்டு இந்து மதத்தை அழிக்க எவ்வளோ பாடுபட்டான். இந்து மத கோயில்கள்லாம் அழித்தான். அது தஞ்சாவூர் கோயிலெலாம் தங்கத்தால் கோபுரம் போட்டிருந்தாங்க. சிதம்பரத்துலாம் தங்க கோபுரம். ஒவ்வொருத்தனும் கொள்ளை அடிச்சிட்டு போனாங்க, சுரண்டிட்டு போனாங்க, சிலைகளெல்லாம் சேதப்படுத்திட்டு போனாங்க, நிர்மூலமாக்கினாங்க. ஆனால் கூட இன்றைக்கும் அழியாமல் இருக்குது. இன்றைக்கும் அந்த சக்தி மாறலை, தரம் மாறலை, எதுவுமே குறைச்சல் இல்லை. இந்து மதம் தலைச்சிட்டு தான் இருக்கும். அந்தமாரி ஒரு சிரஞ்சீவி மதம், தலை சிறந்த மதம் இந்து மதம் தான். இந்த இந்தியனாக பிறந்தது எப்படி பெருமை, தமிழனாக எப்படி பிறந்தது எப்படி பெருமைன்னு நினைக்கிறோமோ, அது மூலம் இந்துவாக இருக்கிறதுல அவ்வளோ பெருமை இருக்குது. சனாதன மதம் இல்லையா, பழமையான மதம் இல்லையா, அனைத்து பெருமைகளும் உள்ள மதம். யாரை பற்றி எதுவும் காப்பி அடிக்காத மதம். நம்ம பிறந்ததுலேருந்தே பேசுகிற தாய்மொழியில் தான் பார்த்த மதம் இது இல்லையா? நம்மளோட நாட்டில் உள்ள மொழிகளெல்லாம் நேசிக்கிற மதம் தான் இந்து மதம். இது வந்து பேர் அவங்க இந்துக்களோட பேரை வச்சே சொல்லிக்கலாம். முருகன், சிவன், அப்போ இவெல்லாம் கடவுளோட பேர் தான் மேக்சிமம் வைக்கிறது. அந்தமாரி இருக்கிற போது அந்த காலத்தில் மும்மாரி மழை பெஞ்சுது இல்லையா? மும்மாரி மழை பெஞ்சுது. ஆற்று நீர், ஊற்று நீர், குளத்து நீர், ஏரி நீர், எல்லாம் ஏரி பாசனம் எல்லாமே. விவசாயம் செழித்து வளைஞ்சது. கோயில் வந்து ஜலம் வந்து அப்பயே சொல்லியிருக்கணும், ஜலம் வந்து கேட்கும் திறன் உள்ளது, உள்வாங்கக்கூடிய சக்தி உள்ளது, நம்மளுடைய நல்லதே நினைக்கக்கூடியது, அது அப்படியே பல மடங்காக திருப்பக்கூடிய வல்லமை நீருக்கு உண்டு. அதெல்லாம் ஒவ்வொரு கோயில் கட்டும்போது குளத்தை கட்டினாங்க. அந்த காலத்தில் ராஜாலாம் எதுக்காக அவ்வளோ பெரிய கோயிலெலாம் கட்டினாங்க வேலை மெனக்கிட்டு? பாருங்கள், அவங்களோட அரண்மனைலாம் அழிஞ்சால் கூட கோயில் இன்னும் இருக்குது பாருங்கள். எப்படி இந்து மதம் இருக்கிற வரைக்கும் கோயில் இருக்கும், கோயில்கள்லாம் இருக்கிற வரைக்கும் தான் இந்து மதம் இருக்கும். இதை நம்ம பாதுகாக்கணும் இல்லையா? எவ்வளவோ சூழ்ச்சிகள், எவ்வளவோ அரச கையில் போட்டுன்னு இந்த மதத்தை அழிக்கிறதுக்கு வெளிநாட்டிலேருந்துலாம் பணம் வாங்கிட்டு எப்படியோ வெறும் அதாவது சோத்துக்காக மாறினவங்க, வாளுக்காக உயிருக்கு பயந்து மாறினவங்க போய் காசுக்காக அந்த இத்தனை பேரை மாற்றி கொடுத்தா எனக்கு இவ்வளோ பைசா கொடுங்கன்ட்டு இதை ஒரு தொழிலாகவே நடத்திட்டு இருக்காங்களே. அப்போ கூட மாறாமல் இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் அதிகம் இல்லையா? அது அப்படிப்பட்ட தலை சிறந்த மதம். இது வந்து நம்ம கோயில் சொத்தை கொள்ளையடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம 63 நாயன்மார்களே கோட்புலி நாயனார் ஒருத்தர். அவர் வந்து ராஜா கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு அங்கே இருக்கிற கோயிலுக்கு அன்னதானத்துக்காக தானியங்கள்லாம் சேகரித்து வச்சுருந்தார். அவர் இப்போ கொஞ்சம் தொலைதூரத்தில் இருக்கிற நாட்டுக்கு படையெடுத்து போகிறதுனால அதுக்குள்ளே இந்த நாட்டில் கொஞ்சம் பஞ்ச நிலைமை வந்தோடனே இவங்க சொந்தக்காரங்க அப்பா அம்மா உட்பட எல்லாருமே என்ன பண்ணாங்க, சரி இந்த கோயிலுக்கு இந்த அன்னதானத்துக்குள்ளே வச்சுருந்ததை எடுத்து எல்லோரும் சாப்பிட்ருவோம், ஜனங்களுக்கும் கொடுப்போம்,
ஜனங்கள் தானே கொடுக்கணும், புண்ணியம் தானே, அவங்களும் பசியால் வாழ்கிறாங்களே, எடுத்து கொடுத்துட்டாரு. அவர் வந்து இது சட்டம் முடித்து திரும்பி வந்து பரிசுலாம் வாங்கிட்டு திரும்பி வரும்போது பார்த்தாக்கா கோயிலோட இது சேர்த்து வச்சுருந்த தானியங்கள்லாம் இல்லை. என்னடா கேட்டேன்னா, எல்லாம் பசி பஞ்சமாக இருந்தது, எல்லாம் ஏழை மக்களோடு சேர்த்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னோடனே அவருக்கு கோபம் வந்துடுது. கோயில் சிவன் சொத்து குலநாசம், சிவன் சொத்து குலநாசம், கோயிலுக்கும் எழுதினதை கோயில் தான் பயன்படணும். அது வந்து அதுலேருந்து நீ அப்பா அம்மான்னு பார்க்கல, பெத்த குழந்தைன்னு பார்க்கல, பேரன் பார்க்கல, எல்லாத்தையும் அவங்க கொண்டுட்டார். அவர் கோட்புலி நாயனார். அவர் வாழ்ந்த நாடு இன்றைக்கி இந்த கோயிலோட இவ்வளோ பெரிய பெரிய கோயில் இருக்கிற அந்த கோயிலில் எத்தனை விழாக்கள் நடந்திருக்கும், எத்தனை சிறப்பாக பூஜை நடந்திருக்கும், எத்தனை சிறப்பாக பக்தர்கள் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க, பரபரப்பாக இருந்திருப்பாங்க, மக்கள் சக்தி எவ்வளோ பெரிய இதாக இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறது, அந்த கோயில் சுற்றிலாம் எல்லாருக்கும் வாரி வழங்கிட்டு அவங்க வள்ளல்னு பேர் எடுத்தாங்க. அந்த கோயில் பல கோயில் எண்ணெய் விளக்கு ஏற்ற கூட வழி இல்லாமல் நிறைய கோயில் இடிஞ்சு பாழஞ்சு பூமிக்குள்ளே போயிடுச்சு. அதுமாரிலாம் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தன்னை வாழக்கூடிய பதில். இப்போ வடபழனி கோயில் எப்படி வந்தது, பழனிக்கு போக முடியல, இங்கேயே போட்டுருவோம். இப்போ திருப்பூரில் மழை காலத்தில் போக முடியல, அங்கே அப்போ என்ன பண்ணாங்க, நம்ம ஏகாம்பரேஸ்வரர் கோயில்கிட்டயே நம்ம கந்தக்கோட்டம், குமரன் கோட்டம் அதெல்லாம் வைக்கலான்ட்டு முருகன் கோயிலை கட்டிடுறாங்கல்ல. அதேமாரி தான் நமக்கு உலகத்தில் உள்ள அத்தனை முருகனுடைய சக்திகளுக்கு ஒன்று திரட்டி திருசூலம் மயில்குறி பாலமுருகன் கோயில் நமக்கு கிடச்சிருக்கிற பொக்கிஷம். இதை நம்ம பாதுகாக்கணும், இதை நம்ம வளர்க்கணும், இதை நம்ம மிகப்பெரிய அளவில் வளர்த்து கும்பாபிஷேகம் பண்ணி அந்த முருகனோட அருளை எல்லாரும் கிடைக்கணும், எல்லாம் அது கிடைக்கணும். அது வந்து நிச்சயமாக நடக்கும். அதாவது இந்த எண்ணி நல்ல மனசோட எண்ணி பார்த்துங்க. அதாவது பயிர் செய்ததோடு உயிர் மூச்சும் இயங்கும். இப்படி இந்த இந்த ஆன்மீக பயிர் செய்யும்போது உயிர் மூச்சு சேர்ந்து விளங்கும். அப்படி ஒரு உழைப்பாளி நகரத்து மக்கள், உழைப்பாளி நகர் மக்கள், பேரே பாருங்களேன், உழைப்பாளி நகர். எப்போவுமே உழைக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவனுக்கு பிடிக்கும், உழைப்பவர்களை ஆண்டவனுக்கு பிடிக்கும். கர்மமே கண்ணானார், எண்ணி துணிகர் கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது எழுப்பு. எல்லாரும் மனசில் இந்த விதையை போட்டுட்டாக்க அது நிச்சயமாக விருட்சமாக வளர்ச்சி எல்லாமே நடத்தியே காமிக்கலாம். முருகக்கடவுள் ஆலயம் நிச்சயமாக வரணும். அது உழைப்பாளி நகரத்து மக்கள், ஆக்கசக்தி நிறைந்த மனிதர்கள், நினைச்சபடி அதாவது கனவை நனவாக்குற சக்தி உழைக்கும் மக்களுக்கு தான் உண்டு. கனவை நனவாக்குற சக்தி உழைக்கும் மக்களுக்கு தான் உண்டு. அதாவது அது சில பேர் சொல்லுவாங்கள்ல, கவிதையாக சொல்கிறோமா, அது சொல்கிறாங்க, தேவையை ஆசையாக்கும் போது ஆசையை லட்சியமாக்கும் பொழுது லட்சியத்துடன் மன உறுதியையும் உழைப்பாளி நகரின் மக்கள் இயல்பு குணமான அயராத உழைப்பும் சேரும் பொழுது வெற்றி 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 மகத்தான வெற்றியை. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து கடவுள் கொடுக்குறது. நீங்கள் வேற, அந்த எனர்ஜி வேறு கிடையாது. அந்த கடவுள் வேறு, அந்த எனர்ஜி வேறு கிடையாது. பாசிட்டிவ் எனர்ஜி தான் கடவுள். கடவுள் நம்ம கூடவே இருக்காருக்கு, அதுதான் அர்த்தம். ஒரு ஆரோ சொல்லுவாங்களே, நம்மளை சுற்றி ஒரு நல்ல சக்தி, அந்த நல்ல சக்தி நம்ம கூட இயங்கிட்டு நம்மளை வழி நடத்திட்டு இருக்கும். நமக்கு எந்த நோயும் வராமல், எந்த ஆபத்தும் வராமல், எந்த இழப்பும் இல்லாமல் நமக்கு நம்மளோட நல்ல மென்மேல் நல்லபடியாக வளர செய்யக்கூடிய அந்த அற்புத சாதனை சக்தி கிடைக்கும், அந்த தெய்வீக சக்தி கிடைக்கும். இதெல்லாம் தெய்வ சக்தி திகழற இடம்தான் மயிலுக்குறி பாலமுருகன் சன்னிதானம். அற்புத சாதனையாக இந்த கோயிலை கட்டுறதுக்கு நீங்களாம் முடிவெடுக்கணும். அதாவது முடிவெடுத்த பிற்பாடு அதில் பின்வாங்கக்கூடாது. கண்டிப்பாக உங்கள் மனசளவில் ஒவ்வொருத்தரும் போட்டு முடிச்சுக்கணும். இப்போ நெல்களஞ்சியம் சோழர் பூமியில் ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் கோயில், பெரிய கோயில் கட்டி புகழை அடைய வேண்டும்னு நினச்சாங்க. அந்தமாரி உங்கள் புகழ் மயிலுக்குறி பாலமுருகன் பொழிஞ்சால் உங்கள் புகழ் நிலச்சிருக்கும். தலை நிமிர்ந்து இருக்கலாம், இந்த கோயிலில் நம்மளால் இந்த பகுதியில் கோயில் வந்ததுன்னு. தினமும் நிதமும் ஒவ்வொரு நிமிஷமும் பிரார்த்தனை பண்ணணும். உங்கள் எண்ணத்தில் ஓடட்டும் இந்த நிகழ்ச்சி. திருச்சூலம் மயிலுக்குறி பாலமுருகன் அது வந்து நமக்குள்ளே ஒரு லட்சியத்தில் ஒருமுகப்படணும் அப்படிங்கிறது எல்லாருமே தீர்மானமாக இருக்கணும். அதிசய பலத்தில் தான் இந்த சாதனைலாம் நிறுத்திடணும். இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமாக நிறைஞ்சிருக்கு. எத்தனை செல்வமும் உன்னிடத்தில், நான் பிச்சைக்கு போவது இவரிடத்தில் பார்க்கணும். அதுமாதிரி அனைவரும் தங்கள் பங்களிப்பாக ஒரு பங்கு எடுத்து ஒரு போட்டி வச்சுக்கணும். எப்படி பிடியரசு திட்டம் பெரியவா சொன்னா இல்லையா,
ஒவ்வொரு பிடி அரிசியை எடுத்து ஆற்றுல ஒரு பானையில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அது வந்து நீங்கள் அன்னதானத்துக்கு கொடுங்கோ, இல்லை எறும்பு புத்துக்கு போடுங்கோ. எப்போ ஒரு புண்ணிய காரியம் நீங்கள் ஒரு பெருசாக ஒன்று டெய்லி ஒரு பிடி அரிசி தான். அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் வாழ்வில் எப்போதும் ஆனந்தம் நிறைஞ்சிருக்கட்டும். நமக்குள்ள ஒரு மகத்தான பாலமுருகனுடைய எல்லாருக்கிட்டையும் இருக்கான் பாலமுருகன். அங்கேயே நான் திருச்சூலம் மயிலுக்குடி பாலமுருகன் கோயில் பக்கத்துலேயே நிறையா பேரோட பேர் முருகனோட பேர் தான் அமைஞ்சிருக்கு. நான் இந்த கோயிலுக்கு சேர்ந்தபோதே ரொம்ப மகிழ்ச்சியாகிடுச்சு. அது வாசம் செய்ய ஆலயம் வரட்டும், அமைய உதவுவான், முயற்சி திருவினையாக்கும், புது புது வழிகளில் எல்லோரும் உதவி வருவாங்க, ஒரு புது புது தொடர்பு கிடைக்கும், தகவல் தொடர்பு சிஸ்டம் இன்றைக்கி பெரிய அளவில் இருக்குது. இந்த கோயிலை மிகப்பெரிய அளவில் கொண்டு வரத்துக்கு ஒவ்வொருத்தரும் பல பேரை தொடர்பு கொண்டு இந்த லட்சியத்தை நோக்கி அழைச்சிட்டு போகணும். இந்த லட்சியத்தை நோக்கி அழைச்சிட்டு போகிறதுக்கு நமக்கு கிடைச்ச மாபெரும் மனிதர்கள் இருக்காங்களே, 2 பேர் இருக்காங்களே. குருஜி வெங்கடேஸ்வரன் குருஜி அவர்கள், அவருடைய சகோதரர் சீனிவாசன் குருஜி. அதாவது மகான் தாமோதரம் ஐயா மகான் அவருடைய 2 புதல்வர் இருக்காங்க. இந்த லட்சியத்தை நோக்கி நம்மளை அழைத்து செல்றதுக்கு இந்த இறைத்தன்மையோடு இருக்காங்க. தெய்வீக குணம் உள்ளவங்க. அவங்களுடைய அருளும் அவங்களுடைய அணுக்கமான தொடர்பும் நிச்சயத்தை நிறைவேற்றி கொடுக்கும். எப்படி பூசலார் நாயனார் வந்து அவர் பெரிய ராஜா கிடையாது, ஆனால் அவர் உள்ளத்தில் கோயில் கட்டிட்டார். ராஜா ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சுருக்கான். நாள் குடித்தோடனே அப்போ அவன் கனவுல தோன்றார் சிவன், எப்பா நான் இன்னொரு கும்பாபிஷேகத்துக்கு போகிறேன், உன்னோட கும்பாபிஷேகத்தில் நாள் மாற்றி வச்சுக்கோங்கிறாரு. என்னடா அது எனக்கு தெரியாது, இந்த ஊரில் ஏன்டா கோயில் கட்டுறதுன்னு பார்த்தா பூசல் நாயனார் கோயில் கட்டியிருக்காரு. அப்படின்னோடனே காலில் விழுத்தார். ஓ, இந்த மாதிரி மனசால கோயில் கட்டாக்க அது நிஜத்தில் கோயில் கட்டலாம் ஏற்றுக்கிறாங்க. அந்தமாரி நீங்கள் மனசால கோயில் கட்டணும்னு நிப்பாட்டிடுறாங்க. அதுதான் கனவை நினைவாக்கிற சுற்றி உழைப்பாளர்கள் மக்களுக்கு கொண்டுங்க. நீங்கள் நிஜமாலுமே மயில்குடி பாலமுருகனை மிகப்பெரிய அளவில் எடுத்து கட்ட வேண்டும். எல்லாருக்கும் அது பொறுப்பு இருக்குது. மந்திர சக்தி மிக்க சூட்சமும் அந்த எந்திரமாக ஐயா செஞ்சு கொடுப்பாங்க, குருஜி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த நடக்கட்டும், எல்லாம் நல்லா நடக்கட்டும். அதாவது நான் ஏன் சொல்கிறேன், இது வந்து லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்கிறதுக்கு ஒரு ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய இரத்த அமைப்பை எடுத்து லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷனோட ஆதி மனம் தோன்றிடும் பல்லவர பகுதி இருக்க பல்லவ மன்னர்கள் வாழ்ந்துடும். மூவரசன் பேட்டை, இனிமேல் திருச்சூலம் ஒரு பாலமுருகனுடைய பேட்டை கோட்டை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்படி இது பூர்வீக சொத்து, நம்ம பூர்வீக சொத்து, இந்துக்களோட பூர்வீக சொத்து. இதில் வந்து நம்ம யாருடைய அனுமதியும் அங்கீகாரமும் தேவையில்லை. நம்மளுடைய பகவானுக்கு நிச்சயமாக அது கட்டி பெருசாக என்ன ஒன்று, நமக்குள்ளே இந்த உரிமையை பாதுகாக்கிறதுக்கு, உரிமையை செயல்படுத்துறதுக்கு, உரிமையை நிலைநிறுத்துறதுக்கு இந்த கோயில் கட்டியே ஆகணுங்கிறதுல ஒரு நிதானமான போக்கு இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு மனசில் சமநிலை இருக்கணும். அது பக்தி இருந்தால் பக்தியோட இலக்கணம் என்னன்னு தெரியும். அந்த பக்தி நல்ல பக்தர்களாக இருந்தாக்கா அதுக்கான வழியை அதுக்கான கதவை திறந்து விட்டுட்டே இருப்பார். அதுக்கான சூத்திரமே சரணாகதி தான். அவனருளால் அவன் தாள் வணங்கி நம்ம அந்த முருகனோட அருளோடைய இந்த பகுதி மக்கள் வாழ்க்கை வளர்ச்சி எல்லாத்துக்கும் பாலமுருகனை சார்ந்து தான் உள்ளது. இப்போ ஒரு கோயில் திருவிழா நடக்குதுன்னா அது எத்தனை பேர் பழைக்கிறாங்க இல்லையா? அந்த மூவரசம்பேட்டில் கோயில் கட்டினாங்கன்னா அந்த பூஜை செய்கிறதுக்குள்ளாக வேளச்சேரி அங்கே பகுதியில் மக்கள் வாழ்ச்சாங்க. அப்புறம் அதுக்கு வேலை செய்கிற கீழ்கட்டளை அந்த ஊர் பேரை வச்சே நிறுத்திக்கலாம். இது எவ்வளோ புராதமான ஊருன்றதெல்லாம். இந்த திருச்சூலம் மயில்குடி பாலமுருகன் செழிப்பான பகுதியில் அருமையாக ஒரு அமைஞ்சிருக்கார். இந்த பரஸ்பர நல்ல எண்ணம் உதவட்டும். வாழ்க்கை பயன் பிறந்ததுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கணும் இல்லையா? லிங்காப்பட்டில் ரஜினி சொல்வார்ல, நம்ம பிறந்ததுக்கு அர்த்தமாக இந்த அணையை கட்டினேன், இது லட்சம் வருஷத்துக்கு பயன்படுத்தணுமா? அதுமாரி நம்ம பிறந்ததுக்கு பயனாக இந்த பகுதியில் திருச்சூலம் பாலமுருகன் கோயிலை கட்டணும் அப்படிங்கிறதுல நம்ம இதுவாக இருக்கணும். இந்த வள்ளல் மனோபாவம் வேணும். அதாவது 5-10 பொருட்டு முருகனுக்கு செஞ்சுட்டு இது நான் செஞ்சேன்னு சொல்லிக்கிறத விட யார்கிட்டையும் சொல்லிக்க தேவையில்லை. கடவுள்கிட்ட சொன்னது இது என்னதல்ல அப்படின்னு தான் ஹோமம் பண்ணுறோம் இல்லையா? அதுமாரி நம்ம செய்கிற செயல் யாருக்கும் தெரியுதில்லை, பகவானுக்கு தெரிஞ்சால் போகிறோம். வள்ளல் மனோபாவத்தில் பெரிய அளவில் கொடுக்கணும். இந்த கடவுள் குடியிருக்கும் கோயில், கடவுள் அங்கே உள்ள மக்களோட அத்தனை பேரோட உயிர் கடவுள் தான். அந்த உயிர் குடியிருக்கிற கோயில் தான் இது. இதுக்கு பணம் இல்லாத போது
பூஜை கூட இல்லாமல் போயிடும். இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு பணம் இல்லைன்னா பூஜை எப்படி நடக்கும்? இப்போ என்ன மாரி ஆளுங்க எப்படி சம்பளம் இல்லாமல் வருவாங்க? நாங்களும் அதை வச்சு தானே வாழ்ந்தாகணும். சம்பளம் கொடுக்கணும்னா, நிர்வாகம் நடக்கணும்னா, இந்த கோயில் நிர்வாகம் நடக்கணும்னா, ஒரு மாதத்துக்கு 20,000 தேவை இப்போதைக்கு. இல்லையா? எண்ணெய் வாங்கணும், அபிஷேக பொருள் வாங்கணும், எனக்கு சம்பளம் கொடுக்கணும், இல்லையா? திருவிழாக்கள் நடத்தணும், ஒரு சேமிப்பு இருக்கணும். இந்த திருச்சூலம் முருகன் கோயிலுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இதுக்கு கட்டினா உங்களுக்கு வரி விலக்கெல்லாம் கூட கிடைக்கும். நீங்கள் தாராளமாக இதுக்கு நன்கொடை கொடுக்கலாம், பிறர்கிட்டேருந்து வாங்கி கொடுக்கலாம், பேங்க் பேலன்ஸை அதிகப்படுத்தலாம். இதன் மூலம் தடையில்லாமல் பூஜை நடக்கும், தடையில்லாமல் திருவிழாக்கள் நடக்கும். எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே. ஒரு இடத்துல கிணறு வச்சு நல்லா குடிக்கிற தண்ணியை உருவாக்கி விட்டாக்க அது எல்லாருக்கும் ஊர் நிறைந்தது. ஊருக்கெல்லாம் உபயோகக்கூடிய குடிநீர் எவ்வளோ, ஊருக்கெல்லாம் எறும்பு, ஈ, எல்லாத்துக்கும், பறவை எல்லாத்துக்கும் உபயோகப்படுறமாக அந்த குளம் வெட்டினா எல்லாருக்கும் பயன்படுத்தல. அதுமாரி ஒரு தந்தி கம்பத்தை வச்சுட்டா லைட்டு போட்டாக்கா எத்தனை பேருக்கு வெளிச்சம் கொடுக்குது. இது ஒரு யந்திரம் தான். முருகன் கோவில் யந்திரம், மந்திரம். அது ஒரு சக்தியை வச்சுட்டாக்க அது இயங்கிக்கிட்டு இருக்கும். அது உங்களுக்கு அரணாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், என்னென்னைக்கும் உங்களை வழிநடத்திட்டு இருக்கும். அதை நம்ம பயப்படும். அதாவது திருச்சூலம் மயூர் பாலமுருகன் ஸ்தல முத்திரை. அது அதெல்லாம் ஸ்தல முத்திரையை ஆக்க வேண்டிய சரியான காலம் இந்த காலகட்டம் தான். அதெல்லாம் சிந்திக்கணும், ஆக வேண்டியதை செய்யணும், ஆலயத்தை அமைப்போம், காப்போம், பாலமுருகனை மிக வெற்றி வீரனாக பார்ப்போம். வெற்றியே வருக, வெற்றியே வருக, வெற்றியே தருக முருகா. அதுக்காக நம்ம சிறந்த பக்தியை கற்றுக்கணும், நன்றியோடு சேவை ஆற்றணும். தூங்கி எழுந்தாலே உயிரோடு வச்சுருக்கிறான், கை காலெலாம் நல்லா வச்சுருக்கிறான், எந்த விபத்தோ இழப்பு எதுவும் இல்லாமல் சௌக்கியமாக வச்சுருக்கான். உழைப்பை பலப்படுத்துறதுக்கு, தொழிலை மேம்படுத்துறதுக்கு, வியாபாரத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்கு எல்லா வகையிலும் முருகனோட அருள் செய்கிறான். நம்ம முதல்ல மனசுக்கு தைரியலட்சுமியை கொடுக்குறான், துணிச்சலை கொடுக்குறான். வாழறதுக்கு தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அது நம்மக்கிட்ட உள்ள கெட்ட பழக்கங்களும் விளக்கிறதுக்கு முருகனோட அருள் தான். இந்த ஒழுக்கம் எல்லாமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள்ட்டேருந்து இந்த குடிப்பழக்கம் இல்லாமல் இருக்கணும், இந்த போதைப்பொருள் இல்லாமல் இருக்கணும். இங்கே உள்ள பகுதி மாணவர்களாக சிறந்த மாணவர்களாக வரணும். மிகப்பெரிய பெருமைகள்லாம் தேடித்தரக்கூடிய முருகன் ஸ்தலம் இது. ஒவ்வொரு நிமிஷத்துலையும் இதை நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணும். கூட்டு முயற்சி தான். ஊர் கூடி தான் தேர் இருக்கணுங்கிற மாதிரி கூட்டு முயற்சி தான். அந்த கூட்டு முயற்சிக்கு எப்படி ஒரு 100 அங்கத்தினர்களாகவும் சேர்ந்தாகணும். 100 பேர் கையெழுத்து போட்டு, நோட்டு போட்டு, பைலா போட்டு, மீட்டிங் போட்டு அதில் உறுதியாக இருக்கணும். புதிய நிறைய மக்கள் தொடர்பு ஏற்றி இவங்கள இந்த பகுதியில் வாழணுங்கிற இல்லை, வெளியில் இருக்கிற மக்கள் கூட இந்த கோயிலில் உறுப்பினராகலாம், தலைவராகலாம், என்ன வேணால் பொறுப்பு எடுத்துக்கலாம். அதாவது இதெல்லாம் செயல் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அரசாங்க அனுமதி கேட்கறது எல்லாத்துக்குமே ஒரு போர்டு வேணும், ஒரு லெட்டர் பேடு வேணும், ஒரு அமைப்பு வேணும், அமைப்பாக இயங்கணும். அப்படி இயங்கிட்டா ஒன்றும் இல்லை, அசோசியேஷன் வச்சா தான் நீங்கள் கவர்மெண்ட்டில் போய் நீங்கள் ரோடு வேணும், இங்கே விளக்கு வேணும், இங்கே ஒத்துமையாக இருக்காங்க ஜனங்கள்னாக்க அவன் பயப்படுவான். ஒருத்தராக தனியாக போய் அங்கே லைட்டு போடுங்கன்னா அவன் ஏதோ பணம் எதிர்பார்ப்பான், அது செய்ய மாட்டாங்க. அது ஒரு கூட்டு முயற்சி, ஒத்துமையாக இருக்கும் அப்படின்னு. இந்த ஒற்றுமையை விரிவுபடுத்தணும். இந்த உலகையே ஆளக்கூடிய முருகன், இந்த உலகையே உருவாக்கிய முருகன், இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய முருகன். அந்த முருகனுக்கு ஒரு கோயிலை உருவாக்குறதுக்கு நம்ம ரொம்ப காலம் கடத்தக்கூடாது. தவ ஒழுக்கம் மிகுந்த குருஜி, நம்ம குருஜி, நமக்கு 2 குருஜிக்கார, அந்த குருவின் குருவார் கூட அவளும் தவ ஒழுக்கம் மிகுந்த குருஜி ரத்னகிரி சுவாமிகள். அவரோட பேரருள் பெருங்கருணை. அவருடைய இயல்பு வேண்டிய பயன்களை வேண்டியவாறே தரக்கூடியவர், வேண்டிய பயன்களை விரும்பியாரே பெற்றவர் அவர். எப்படின்னா, அவர் முதல்ல அந்த கோயிலுக்கு போகிறது கற்பூர ஏற்றத்துக்கு கூட வசதி இல்லை. உடனே அவர் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டார், தவம் பண்ணார். இன்றைக்கி கல்வி சாலை, மருத்துவ சாலை, மேல்மருவத்து மாதிரி மிகப்பெரிய அளவில் அந்த கோயிலை கொண்டு விட்டார், முருகன் கோயிலை. அவரோட சிஷியர்கள் தான் நம்ம குருஜி 2 பேரும் இல்லையா, வெங்கடேஸ்வர குருஜியும் சீனிவாச குருஜியும். அவங்க அங்கேயாவது ஒருத்தர், இங்கே 2 பேர் இருக்காங்க, நமக்கு 2 கண்கள் மாதிரி. இப்போ எப்படி உள்ளத்தனையே உயர்வு, வெள்ளத்தனையே மலரட்டம் மாண்டட்டம் உள்ளத்தனையே உருவும். வெள்ளம் உயர உயர எப்படி மலரம் உயருதோ அதுமாரி உள்ளம் உயர உயர நம்ம உயர்ந்துடுவோம். இந்த உள்ளத்தனையே உயர்வுகின்ற மக்கள் வாழ்கிற பகுதி உழைப்பாளி நகர். நிச்சயம் பெரிதாகவே நினைப்பீங்க, பெருசாகவே சாதிப்பீங்க. எல்லாம் சாதிக்க பிறந்தவங்க தான் நீங்கள்.
எப்படி ஒரு ஒரு பாடுவதற்கு பொருத்தமாக இல்லைன்னா அது இசை கிடையாதுல்ல. இசை இசை எப்படி தாளம், ராகம், லயம், ரூபம் இப்படி எல்லாம் இருக்கிறது தான். அதேமாரி தான் பக்தி. எல்லாத்துக்குமே ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நிகழ்வு இருக்குது, சரியான கண்ணோட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஒருங்கிணைக்கக்கூடியதான். அதாவது இப்போ தலைவர் யார் அப்படிங்கிறது தான் அந்த அரசாங்கமும் இயங்குது. சரியான தலைவர்கள் இல்லை, ஏன் அது வழிநடத்தக்கூடியவர்கள் இல்லை. அதுமாரி இல்லை, நமக்கு வந்து சிறந்த தலைமையாக 2 குருஜி இருக்காங்க. அவங்க சொல்படி எல்லாத்தையும் நம்ம வந்து சரியாக இருக்கோம். இந்த கோயிலை முன்னேற்றத்துக்கு, இந்த கோயிலை கொண்டு வரத்துக்கு, இந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஆவணமான நிறைய செல்வம் மீட்டிங்லாம் நிறையா போட்டு என்னென்ன செய்யலாம், எல்லாருக்கும் பொறுப்புண்டு, எல்லாருக்கும் கருத்து உண்டு, எல்லாருக்கும் அந்த விஷயத்தை பண்ணணுங்கிற ஆசை உண்டு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க வையகம், வாழ்க வளம்.